கௌரிமுத்து கிருஷ்ணன் அவர்களின் கதையை என் குரலில் கேட்க காத்திருக்கும் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். தாரையடி நீ எனக்கு. அத்தியாயம் 17. சுஜியின் வளைகாப்பு இனிதே முடிந்தது. ரகு, ராகவன் இருவரும் வந்து இருந்த சொந்தங்களிடம் பேசிக்கொண்டிருக்க மதியை சுஜி தனியே அழைத்து சென்றாள். மதி, அமெரிக்கா எப்படி இருக்க? ரகு எங்கெல்லாம் கூப்பிட்டு போனான்? போனதுலேருந்து சரியா எங்க கூட பேசவே இல்லை. நீ எப்படிமா இருக்க? அன்னம் கேட்க, ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை. அவர் எனக்கு எந்த குறையும் வைக்கல. வாரம் என்னை வெளியே கூப்பிட்டு போயிடுவார். நேரம் ஒரே மாதிரி இல்லையே அத்தை, அதான் சரியா பேச முடியல. இனி உங்க கூட கண்டிப்பா பேசுறேன். மதி பதில் தர, அடுத்த தொட்டில் நீதான் மதி போடணும். என்ன ஏற்பாடு நடக்குதா இல்ல நாள் ஆகுமா? மதி சுஜியின் கேள்வியில் முழிக்க, எப்போமா நல்ல செய்தி சொல்ல போற? அன்னமும் கேட்டார். அது அது வந்து தள்ளி போட்டு இருக்கோம் அக்கா. 1 வருஷம் கழிச்சு தான் குழந்தைய யோசிக்கணும். அட, அப்போ ஆல்ரெடி 10 மாசம் போயிடுச்சு. இன்னும் 2 மாசத்துல நல்ல செய்தி தான். சுஜி கூற, இல்ல அக்கா, தள்ளி போட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் கூட தள்ளி போடலாம்னு இருக்கோம். மதி தயக்கமாக சொல்ல, சுஜி எழுந்த ஒரு ரூம் போய் ரெஸ்ட் எடுமா. சுஜி எழுந்து சென்று விட அண்ணம் மதியின் கைப்பிடித்து கொண்டு சொன்னார், தள்ளி போடலாம் மதி, தப்பில்ல. ஆனா உன்னை பார்த்தா என் பையனை தள்ளி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இவ இதெல்லாம் பேசுறாளேன்னு தப்பா நினைக்காத. கல்யாணமான பொண்ணுக்கு இருக்க வேண்டிய கலையும் இல்ல, சந்தோஷமும் இல்ல. ரகு மேலதான் தப்பா? அவன் குணம் அது. மனசுல எதையும் வைக்க மாட்டான். கோவம், துக்கம், சந்தோஷம், ஏன் கிண்டலா இருந்தா கூட முகத்துக்கு நேரா சொல்றவன். உன்னை எதுவும் சொல்லிட்டானா? உங்க 2 பேருக்கும் நடுவுல சண்டை, கோவம் இப்படி ஏதோ இருந்தா சொல்லுமா, நான் பேசி அவனுக்கு புரிய வைக்கிறேன். அச்சோ அத்தை, அதெல்லாம் எதுவும் இல்ல. எனக்கும் அவருக்கும் நடுவுல தாம்பத்தியம் நடக்கலதான். ஆனா அவர் மேல தப்பு இல்ல, ஏன் தப்பு தான் எல்லாமே. என்னாலதான் அவரை நெருங்க முடியல. என்ன நம்புங்க அத்தை, கூடிய சீக்கிரம் நான் நல்ல செய்தி சொல்வேன். சரி மதி, நான் காத்திருக்கேன். எனக்கு பயம் எல்லாம் சுஜி மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுமா. அவ தள்ளியெல்லாம் போடல. ஆனாலும் 4 வருஷம் ஏங்கி போய் காத்திருந்தா. ஒரு குழந்தை வேணும்னு அவ ஏங்கி போன அப்போல்லாம் நான் வேண்டாத தெய்வம் இல்ல. நீயும் இப்ப தள்ளி போட்டு நாளைக்கு இப்படி ஏங்கி போகக்கூடாது. சரிங்க அத்தை. மதி அன்னத்திடமிருந்த விடை பெற்று அவர்களின் அறை வந்து அழ ரகு அமைதியாக அனைத்தும் கேட்டிருந்தான். ரகு மாடியில் நின்றிருக்க, சொல்லிடு ரகு, வீட்டுல எதிர்பார்ப்பு இருக்கு. மதி இப்போ சமாளிக்க கூட இப்படி சொல்லியிருக்கலாம். அர்ஜுன் கூற, ஆமா, ரூம்ல அழுதா அர்ஜுன். ரகு சொல்லவும், எவ்வளோதான் ஃப்ரெண்டு வேஷம் போட்டாலும் ஒரு நாள் மதி உன் பொண்டாட்டியா மாறிதான் ஆகணும். நீ அந்த நாளுக்கு காத்திருக்கலாம். அவங்க காத்திருக்க சரியான காரணம் வேணும் ரகு. ஆமா, நாளைக்கு இது வேற மாதிரி தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனை. நீ நாளைக்கு சாராவை விட்டு மதிக்கிட்ட கோவில் போவோம்னு கேட்க சொல்லு. அப்போ வீட்டில் உண்மையை சொல்லிடுவோம். ரகு சொல்ல அர்ஜுன் சரியென கூறியிருந்தான். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான், போய் தூங்கு. ரகு அறை வர மதி ஏதோ யோசனையில் இருந்தாள். கையில் ரகுவின் படம். அட, கையில ஏன் படம்? என்ன யோசனை? நான் ஏன் இவ்வளோ அழகா இருக்கேன்னு தானே ரகு இயல்பாய் கேட்க, என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம். நான் உன் வாழ்க்கையில வராம இருந்திருக்கலாம். மதி கேட்க, அதான் 7:30 முழுசா நடுவீடே வந்தாச்சு, அப்புறம் என்ன? ரகு கிண்டலாக கேட்க, நான் 7:30 உனக்கு? என் மேல காதல் எல்லாம் சொல்வ, இப்ப என்ன ஆச்சு? அதுவா சனி, சாரி மதி, நட்பாகிடுச்சு. முழு நேர கோழி ஆகிட்ட இல்லையா, அதான் காதல் பறந்து போயிடுச்சு. சொல்லிவிட்டு ரகு சிரிப்பை அடக்க, காதல் இல்லையா? ரகு அவளின் கண்ணை உற்று பார்த்தான். அவளோ அவனின் பதிலறிந்து கொள்ள அவனை தவிப்பாக பார்த்திருந்தாள். அம்மா பேசினதை யோசிச்சு குழம்பி போகாத, தூங்குவா. ரகு சொல்ல மதியும் சரியென கூறி படுக்க, ரகு கீழே போக மதி அருகில் படுக்க சொல்லி அவனை தடுத்தாள். ரகு நெற்றி சுருங்கி ஏன் என்ன அவளை கேள்வியுடன் பார்க்க அடுத்த நொடி அவனை கட்டியிருந்தாள்.
மிக மெல்லிய அணைப்பு அவளிடம். ரகுவும் அணைத்து கொண்டான். 30 நொடியில் இருவரும் பிரிந்திருக்க, மனசு கொஞ்சம் அமைதியாகத்தான் பிடிச்சேன். மதி கூற, அமைதியாயிடுச்சா? மனச கேட்டேன். ரகு கேட்க, ம் ஆச்சு ரகு. மதி சொல்ல, அதான் என்ன உசுப்பேத்தி விட்டல்ல, நிம்மதியா போய் தூங்கு தெய்வமே. ரகு கடுப்புடன் உரைக்க, மதி அவன் சொன்ன விளக்கம் புரியாது. அதையே யோசித்துக் கொண்டு படுக்க ரகுதான் அவசையாக படுத்திருந்தான். மதியின் ஆறாம் அறிவு நீண்ட நேரத்திற்கு பிறகு அவன் பேச்சுக்கு விளக்கம் தர அவள் திரும்பி அவனை பார்க்க ரகு சிரித்தான். பார்த்து தூங்கலையா நீ? மதி திரும்பி படுத்தவள் கேட்க, நீ தூங்கலையா? ரகு அவளை கேட்டான். அது நான் உன்னை உசுப்பேத்தெல்லாம் கட்டி பிடிக்கல. உன்கிட்ட மட்டும்தான் எனக்கு நிம்மதி அமைதி எல்லாம். அதான் உன்னை கட்டிக்கிட்டேன். அது தப்பா? தப்பெல்லாம் இல்லை மதி, தூங்கு. அப்படி இருக்கா? மதி தயங்கி கேட்க, எப்படி இருக்கா? ரகு புரிந்தும் புரியாதது போல கேட்க, நான் தூங்குறேன் போடா. மதி சொல்லிவிட்டு திரும்பி படுக்க, மதி அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு மட்டும் நட்பு பாத்திரத்தை ஓரமா வச்சுட்டு புருஷன் பொண்டாட்டி ஆகிடுவோமா? ரகு தாபமாக கேட்க, கீழே இறங்கி படுப்போ. மதி கூறவும், அப்புறம் தூங்காம லூசு மாதிரி நீ தானே அப்படி இருக்கான்னு கேட்ட. அதான் நானும் கேட்டேன். உரிமை உள்ளவகிட்ட தானே கேட்டேன். ரகு கேட்க, நீ சரியில்லை ரகு. மதி கூறவும், சரி போடி, குட் நைட். ரகு சொல்லிவிட்டு திரும்பி படுத்திருந்தான். காலை மதி எழுந்து சாரா சுஜி இருவரிடமும் அரட்டையடித்து கொண்டே காலை உணவு செய்து ரகுவுடன் உண்டு அவனிடம் அனுமதி வாங்கி மதி சாரா இருவரும் கோவில் சென்றுவிட மதியின் பெற்றோரும் வந்து சேர்ந்தனர். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல எளிதாக ரகு மதியின் நிலையை விளக்கி கூறியிருந்தான். முதலில் கதறி அழுதது அன்னம்தான். அன்னம் அழ ராஜியும் அவர் கைப்பிடித்து மன்னிப்பு வேண்ட மதியின் அப்பா ரவி இடிந்து போயிருந்தார். அம்மா அழாதீங்க, மதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ சீக்கிரம் என்கிட்ட வந்துருவா. நீங்க எல்லாரும் அவளை கேள்வி கேட்காம இருந்தா போதும். இப்போதான் எங்களுக்கு நல்ல புரிதல் வந்திருக்கு. அதுக்குள்ள குழந்தை பத்தியெல்லாம் கேட்டு அவளை சங்கடப்பட வைக்க வேண்டாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அர்ஜுன் தான் மதிக்கு ட்ரீட்மெண்ட் தரான். சந்தேகம் இருந்தா அவங்கிட்ட கூட கேட்டு பாருங்க. முன்ன விட மதி நல்லா இருக்கா, மாறி இருக்கா. ரகு கூற அன்னம் எழுந்து அவர் அறை சென்று விட அர்ஜுன் மதியின் பெற்றோரிடம் விவரம் சொல்ல ராகவன், சுஜி, சீனிவாசன் என்று அனைவரும் அதை கேட்டுக்கொண்டனர். ரகு மதியின் தாய்க்கும் தந்தைக்கும் அவனின் காதலை சொல்லி அவளை கைவிட மாட்டேன் என்று உறுதி தர சீனிவாசனிடம் ரவி மன்னிப்பு வேண்ட, அவ இப்போ எங்க மருமக, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற? சீனிவாசன் கேட்க, நான் வரேன் மாப்பிள்ள, மதியை பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. ராஜி கூற, நாங்க எல்லாரும் நாளைக்கு அங்கதான் வருவோம், விருந்து செய்யணும். ரகு புன்னகை முகத்துடன் கூற, வாங்க மாப்பிள்ள. கூறிவிட்டு இருவரும் விடைபெற்று செல்ல ரகு அவன் அம்மாவிடம் சென்றான். அன்னத்தின் முகம் பார்த்ததும் இவனும் அழுதுவிட தாயின் மடியில் படுத்துக்கொண்டான். நீ வேண்டாம்னு சொன்ன அப்பவே நிறுத்தி இருக்கணும். அன்னம் குரல் கலங்க கூறவும், அப்போ என் மனநிலையே வேறம்மா, இப்போ வேற. எனக்கு மதிதான் வேணும். ரகு உறுதியாக சொல்ல, என்னதான் பெரிய இவளா, அவ இருந்துட்டு போகட்டுமே. என் பையனெல்லாம் அவ அழவிட்டிருக்கா. அம்மா, அவளுக்கும் என் மேல அன்பு காதல் எல்லாம் இருக்கு. ஆனா அது வெளியே வர சின்ன தடை. சஞ்சயை யோசிச்சு பாரும்மா, அது ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அதுல இருந்து அவ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அன்னம் அமைதியாக யோசனையில் இருக்க ரகு தாயின் முகத்தை என்ன என்பது போல பார்க்க அன்னம் அவனிடம் சொன்ன விஷயம் கேட்டு ரகு அதிர்ந்து பார்க்க அன்னம் அவனை பார்த்து சிரித்தார். அம்மா, உண்மையா வேலை செய்யுமா? செய்யுண்டா. லவ் யூ. தாயும் மகனும் பேசி சிரித்து கொண்டிருக்க மதி வந்திருந்தாள். சுஜியிடம் கேட்டு அன்னத்தின் அறை வந்து ரகுவை அழைக்க, என்ன மதி? சக்கர பொங்கல் ரகு, அதுவும் பிள்ளையார் கோவில் பொங்கல், உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, வாங்கிட்டு வந்திருக்கேன். அன்னம் கண்விரிய ரகுவிற்கு பொங்கலை ஊட்டிவிட ஆரம்பித்திருந்தாள். அந்த தாயின் மனதில் நிம்மதி வந்திருந்தது. தாரை
18. காலை அனைவரும் மதியின் இல்லம் செல்ல ராஜி இன்முகமாகத்தான் வரவேற்றார். ஆனால் மதிக்கு மட்டும் அறிவுரைகளை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தார். மதிக்கு ஏன் இங்கு வந்தோம் என்றாகும் அளவுக்கு. தப்பித்து அவர்கள் அறை வந்தவள் ரகுவின் தோள் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். எப்போடா டெக்சாஸ் போவோம்? அட, என்னாச்சு? அதுக்குள்ள அமெரிக்கா போக நிக்கிற? உன் மாமியார் எனக்கு அட்வைஸ் பண்ணி கொல்றாங்கடா, என்னை காப்பாத்து ரகு. என் அத்தை எதுவும் தப்பா சொல்ல மாட்டாங்க, நீதான் ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்கு. ரகுவின் மடியில் நன்றாக சரிந்தவள் அவனை முறைத்து பார்த்து கொண்டே பேசினாள். நீ என்ன குழந்தையா ரகு? உன்னை பார்த்துக்க சொல்லி அவ்வளோ அட்வைஸ். உன் மனசு நோகாம நடக்கணுமா? ஆமா, என்ன குறை வச்ச உனக்கு? ஒன்றும் தெரியாம எது எதையோ பேசுறாங்க. ஒருவேளை நாம தள்ளி போட்டு இருக்கிறது அம்மா மூலம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் இப்படி பேசுறாங்க போல. சீக்கிரமே பெத்து தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரகு. எப்படி மதி, நீ தனியா பெத்துக்க போற? ஒருவேளை சஞ்சய் வர செய்தி தெரிஞ்சுதா? மதி அவன் மடி விட்டு எழுந்து அமர்ந்திருக்க ரகு எதுவும் பேசாது தோட்டம் சுற்றி பார்க்க சென்றிருந்தான். உன்னோட தான் ரகு, நீ தான் என் புருஷன். மதி சத்தமின்றி மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். ரகு அவளிடம் நேற்றிலிருந்து ஒதுங்கி செல்கிறான். ஏன் என்றுதான் புரியவில்லை. மதி நெருங்க அவன் விலகிச் செல்வது போல் இருந்தது. மதியின் வீட்டில் அன்றொரு நாள் ஆட்டம் போட்டுவிட்டு அடுத்த நாள் ரகு வீட்டில் இருந்து கிளம்பி அர்ஜுன் இல்லம் வந்து சேர்ந்தனர். பயணக்களைப்பே நால்வரையும் பேச இடம் தரவில்லை. அறிமுகம் மட்டுமே செய்து கொண்டனர். இரவு உணவாக ஆப்பம் செய்திருக்க களைப்போடு உண்டு உறங்கச் சென்றிருந்தனர். காலையில் முதலில் எழுந்தது மதிதான். அறையில் இருந்த குளியல் அறையில் காலை கடன்கள் முடித்து குளித்து ஹால் வர அர்ஜுன் அப்பா அவளை பார்த்து சிரித்து பேச மதி அதன்பின் அர்ஜுன் குடும்பத்தில் ஒட்டியிருந்தாள். சாராவுக்கு அவளை பார்த்து ஆச்சரியம்தான். அர்ஜுனின் அக்கா ஒரு நாள் கூட சாராவுடன் பேசியதில்லை. காரணம், அவனுக்கு இது காதல் திருமணம். ஆனால் மதி ஒட்டி கொண்டாள். சாரா மதிக்கு உதவி செய்ய காலை உணவை செய்திருந்தனர். அர்ஜுன் எழுந்து வந்திருந்தான். அவன் வந்ததும் கவனமெல்லாம் அங்கே சென்றுவிட சாரா அர்ஜுன் இருவரையும் அமர செய்து அவன் அம்மாவும் அப்பாவும் கேள்விகள் கேட்க இன்னும் ரகு எழுந்து வரவில்லை என்று காப்பியோடு அவர்களுக்கு தந்திருந்த அறை சென்றாள். அறையில் அவனோ இழுத்து போர்த்தி கொண்டு உறங்கியிருந்தான். மதி போர்வை விலக்க கைகள் இரண்டையும் தலையின் மேல் போட்டு நெஞ்சு உயர்த்தி நேராக படுத்திருந்தான். முகத்தில் இரவு பார்த்த களைப்பு இல்லை. மதி அவனை பார்த்து சிரித்து காப்பியை அருகில் வைத்துவிட்டு அவன் நெற்றியில் முத்தம் தர ரகு அவள் நெருக்கத்தில் கண் திறக்க மதி அவசரமாக அவனை விட்டு விலக ரகு பார்த்து விட்டான். குட் மார்னிங் ரகு, எனக்கு காப்பி, சீக்கிரம் வா, காலை சாப்பாட்டுக்கு நேரமாகிடுச்சு. ரொம்ப தூங்கிட்டேன், அவ்வளோ களைப்பு, நீ போ, நான் வரேன். ரகு சொல்ல மதி சரியென வெளியே சென்றாள். ரகு குளித்து வர அர்ஜுன் எதிரில் வந்தான். அவனிடம் காலையில் நடந்ததை சொன்னான். என்ஜாய் ரகு. அப்புறம் வீடு வசதியா இருந்ததா? தூக்கம் நல்லா வந்துச்சா? அர்ஜுன் கேட்க, நல்ல தூக்கம் அர்ஜுன், ரொம்ப நாள் பழகின இடம் போலதான் இருக்கு. சாரா மதி அர்ஜுன் வீட்டு பெண்கள் என்ற கடை, கோவில், சமையல், சினிமா என்ற ஒரு பக்கம் சுற்ற ரகு, அர்ஜுன், அர்ஜுனின் தம்பி மூவரும் தோட்டம், வயல் என்று சுற்றினர். ஆக மொத்தம் ஊர் சுற்றி களைத்து போய் நட்பு வளர்த்து டெக்சாஸ் வந்து சேர்ந்திருந்தனர். ஜார்ஜ் அன்று இருவரும் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என்று கூறிவிட ஓய்வு எடுத்து வேலை செய்து என்று இருவரும் உணவை காலையும் மதியமும் வெளியே வாங்கியிருந்தனர். மதி மாலை அவளின் வேலை முடித்துவிட இரவு உணவு அவளே செய்கிறேன் என்று கூறி சமையலை ஆரம்பித்திருந்தாள். மதி இரவு உணவு செய்து முடித்து ரகுவை அழைக்க வர அவன் ஏதோ யோசனையில் இருந்தான். ரகு பேபி, எழுந்து வா, சாப்பிடுவோம், எனக்கு பசிக்குது. மதே, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவு ரகு? நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அன்று ரகு உடைந்தது போல இன்று மதி உடைந்து போனாள். ஏன் இப்போ இப்படி ஒரு முடிவு? அதுக்கு என்ன அவசியம் இப்போ? அம்மா என்கிட்ட குழந்தை எப்போன்னு கேட்குறாங்க. அதுவும் போக கல்யாணமாகி 1 வருஷமாக போகுது. எல்லாரும் கேள்வியா பார்க்கறது ஏதோ போல இருக்கு. அர்ஜுன், சாரா 2 பேரையும் பார்க்க எனக்கும் மனசு ஏங்கி போகுது. ஜீவா, ஸ்வேதா கல்யாணம் முடிவாகிடுச்சு. அவனும் நாளைக்கு குடும்பம் குட்டின்னு போனா
என் வீட்டில் இன்னும் எதிர்பார்ப்பும் கேள்வியும் வரும். நாளைக்கு என் வீட்டுக்கு நான் தானே பதில் சொல்லணும். ஆமா, நான் அத்தைக்கிட்ட நேரம் கேட்டிருக்கேன் ரகு. அவசரம் இல்ல. மதி கூற. அவசரம்தான் மதி, அவசியமும் கூட. இப்ப நம்ம டிவோர்ஸ் முக்கியம். அப்புறம் வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் தானே சமாளிக்கணும். பாத்துக்கிறேன். உன் சஞ்சய் வந்தா நீ போயிட போற. அப்புறம் இதெல்லாம் சரியாகிடும். சரி ரகு, உன் இஷ்டம். எழுந்து வா சாப்பிட. ரகு சாப்பிட வர மதி உணவு வைக்க இருவரும் உண்டனர். மதிக்குத்தான் சாப்பாடு இறங்க மறுத்தது. ரகு போய்விடுவான் தன்னை விட்டு என்று உணர ஆரம்பித்திருந்தாள். ரகு அமைதியாக உண்டு அவன் அறை சென்று விட்டான். அன்று முதல் ரகு ஒதுங்கி இருந்தான். மதிக்கு அவளின் நிலையை எப்படி சொல்ல என்றே தெரியவில்லை. அன்று மாலை வேலை இருப்பதாக சொல்லி அவளை வீட்டில் விட்டு சென்ற ரகு இரவு வரும்போது ஒரு பெண்ணோடு இல்லம் வந்தான். மதி கதவை திறந்து ரகுவை புரியாத பார்வை பார்க்க, வாங்கன்னு சொல்லு மதி, இவ என் ஃப்ரெண்ட் பெல்லா ரூத். வாங்க. மதி அவனின் தோழி என்ற சொல்லில் மனதார வரவேற்க, ரொம்ப நல்லா இருக்கு ரகு வீடு. எனக்கு தனியா ரூம் உண்டா? பெல்லா கேட்க, இப்ப மதி ரூம் யூஸ் பண்ணு, அப்புறம் நமக்கு ஒரே ரூம் தானே. ரகு புன்னகைத்தபடி சொல்ல, என்ன ரகு, என்ன சொல்ற நீ? மதி புரியாது கேட்க ரகு முகம் முழுக்க சிரிப்புடன் மதி தலையில் இடியிறங்க செய்தான். என் வருங்கால பொண்டாட்டி மதி இவ, பத்திரமா பார்த்துக்கோ. இவ ஜார்ஜுக்கு தங்கை. இவள அம்மா அப்பாவுக்கு கூட தெரியும். கொஞ்ச நாள் வேலையா யுகாண்டா போயிருந்தா, இப்பதான் வந்திருக்கா. இனி ஆஃபீஸில் வீட்டில் எல்லாம் என் கூடவே இருப்பா. முன்ன பெல்லா காதல் சொன்னப்போ எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு என்னை தேடி வந்திருக்கா. ஜார்ஜுக்கு இதில் விருப்பம் இல்லை, ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன். இனி எனக்கு பெல்லா தான். உன்னை பற்றி பெல்லாக்கு எல்லாம் தெரியும். அதுலெல்லாம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏ ரகு, கல்யாணம் விளையாட்டு விஷயம் இல்லை. எடுத்தோம் கவுத்தோம்னு செய்ய வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். மதி பதற்றமாக கூற, எல்லாம் பார்த்து செய்த கல்யாணம் எனக்கு என்ன தந்தது? ஒன்றும் இல்லை. என் வீட்டை நான் பார்த்துப்பேன். நான் இருக்கும்போது எப்படி இன்னொரு கல்யாணம் செய்ய முடியும்? நீ பேப்பர்ஸ் நாளைக்கு வந்துடும். விவாகரத்து கையெழுத்து போட்டுரு மதி. அப்புறம் என்ன பிரச்சனை? எவ்வளோ நாள் தான் ரெண்டு பேரும் இந்த புருஷன் பொண்டாடி வேஷம் போட்டுட்டு நடிச்சிட்டு இருக்க முடியும்? எப்படியும் எல்லாமே ஒரு நாள் வெளியே தெரிய தான் போகுது. உங்கள் வீட்டில் உனக்கு பேச பிரச்சனை இருந்தால் கவலையை விடு, நான் பேசுகிறேன். ரவி அங்கிளுக்கு சஞ்சய் பற்றி சொல்லி புரிய வைக்கிறேன். இதுதான் உன்னோட முடிவா ரகு? மதி சோர்ந்து போன குரலில் கேட்க, ஆமாம் மதி, என் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம நட்பு கண்டிப்பாக தொடரும். ஆனால் இந்த வீட்டை விட்டு உனக்கான இடம் பார்த்துக்கோ. நான் அர்ஜுன் சாரா கிட்ட நாளைக்கு உனக்கு தங்க இடம் பார்க்க சொல்கிறேன். நீ இருந்தா உனக்கும் சங்கடம், எங்களுக்கும் சுதந்திரம் போகும். ரகு சாதாரணமாக சொல்ல, சரி ரகு. மதி சொல்லிவிட்டு உள்ளே சென்றிருந்தாள். ரகு பெல்லாவை அவன் அறைக்கு அழைத்துச் சென்றான். அன்றிலிருந்து அத்தனையும் மாறியது. ரகு எந்த நேரமும் பெல்லாவுடன் தான் இருந்தான். ஆபீஸில் கூட ரகுவின் இருக்கை அவளின் அறையில்தான். மதி ஒரு தோழி என்ற இடத்தில் நிற்க, பெல்லா அவனின் காதலி என்ற இடத்தில் இருந்தாள். ரகு அவளுக்கு அவனின் அறையை தந்துவிட்டு ஹாலில் படுத்துக்கொண்டான். மதியிடம் பேசுவது எல்லாம் நலம் விசாரிப்புகள் மட்டும்தான். காரில் முன்னிருக்கை பெல்லாக்கு. மதி காரில் வருவதை கூட தவிர்க்க அதையும் ரகு கண்டுகொள்ளவில்லை. ஆக மொத்தம் மதி ரகுவின் வாழ்வில் யாரோ என்று மாற ரகு அவள் கைவிட்டு செல்ல ஆரம்பித்திருந்தான். அன்பு அனைத்தும் செய்யும். ஜலதோஷம், காய்ச்சல், அதனால தான் கொஞ்சம் குரல் சரியில்லை, மன்னிச்சிடுங்க. அடுத்த பதிவு தெளிவாக இருக்கும். உங்களின் ஆதரவிற்கு எங்களின் நன்றிகள்.